ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா டிவோர்ஸுங்கிறதையே நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயமாக பார்க்குறோம். டிவோர்ஸா, ஐயோ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா, ஐயோ இவங்க பிரிய போகிறாங்களா, இவங்க செப்பரேட்டாக போகிறாங்களா, குழந்தைங்க என்ன ஆகும், குழந்தைங்க இல்லைன்னா கூட சிங்கிளாக அவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிருந்தா கூட ஐயோ அவ்வளோதானா, அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு, பாவம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, இது மாதிரிலாம் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டிவோர்ஸுங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஒருத்தங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் ஒரு டெசிஷன் எடுத்து பிரியறாங்கன்னா அது அவங்களோட நல்லதுக்காக தான் அவங்க பிரியறாங்க. ஃபார் வாட்ஸ் எவர் ரீசன்ஸ் அவங்களுக்கு ஒத்து வரலைங்கிறதுனால தானே அவங்க பிரியறாங்க. ஸோ டிவோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதில்லைன்னு அவங்களே டிசைட் பண்ணி பிரியறாங்க. ஸோ இன்னும் நிறைய கேசஸில் அப்யூஸ்னால் பிரிகிறாங்க, நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால பிரிகிறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஸ்டெப்பு. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை நம்ம வரவேற்க தான் செய்யணுமே தவிர டிவோர்ஸ் ஆனவங்கள பாவமாக பார்க்குறது, ரொம்ப ஐயோ போச்சு, இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வாழ்க்கையோட பயணி காலி ஆயிடுச்சு, இனிமேல் என்ன தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க. தனியாக இருக்கிறதுனா வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. கல்யாணங்கிறதே நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி, ஒரு பார்ட்டு தான். நம்ம ரொம்ப இந்த மாதிரி தாட்ஸ் நம்ம பழங்காலத்தில் பிறந்ததுனால பூமர் ஆகிறது இல்லை, நம்ம இந்த மாதிரி தாட்ஸோடு வாழறோம் இல்லை, அதனால தான் நம்ம பூமர் ஆகிறோம். நம்ம ஏன் பூமர் அங்கிள் பூமர் ஆண்டின்னு கூப்பிடுவாங்கன்னா எப்போன்னா, ஐயோ உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, இனிமேல் உன் லைஃபே போச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தலையில் ஓடுறதுனால அதை நம்ம தலையில் ஓடுறதோடையும் வச்சுக்காம மற்றவங்க கிட்டே போய் ஐயோ பாவமாச்சு உனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா, ஐயோ இனிமேல் உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், ஐயோ இனிமேல் உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ காலம், இந்த மாதிரி நம்ம பேசுகிறதுனால தான் நம்ம பூமர் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி தாட்ஸை நம்ம விட்டுறது நம்ம ஃப்யூச்சருக்கு இட்ஸ் பெட்டர். ஏன்னா ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு வளர்கிற குழந்தைங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லைங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெளிவாக தெரியும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த காலத்தில். ஸோ ஒரு சந்தோஷமான என்வாயர்மெண்ட்டில் வளர முடியாத குழந்தைகள் தனித்தனியாக சிங்கிள் பேரண்ட்டாக அப்பா கிட்ட கொஞ்ச நாள் அம்மா கிட்ட கொஞ்ச நாள் வாழறது இட்ஸ் மச் பெட்டர் ஃபார் த குழந்தை. அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அப்பா அம்மா சந்தோஷமாக இல்லை சேர்ந்துங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறதே ஒரு ஸ்டூப்பிடான விஷயம். ஒருத்தர் புரிஞ்சு அன்பு செலுத்த முடிஞ்சால் மட்டும்தான் ஒரு கல்யாணத்தில் நம்ம சேர்ந்து இருக்கணும். இல்லையா தனித்தனியாக வாழறது, அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாக வாழறது, பீஸ்ஃபுல்லாக வாழறது எவ்வளோ பெட்டர். அப்பா அம்மா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் தான் அந்த குழந்தைங்கள நல்லா வளர்க்க முடியும். நம்ம சும்மாவே குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரே வீட்டில் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து வளர குழந்தைங்க எப்படி வளரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்காக சேர்ந்து வாழு, இந்த சொசைட்டிக்காக சேர்ந்து வாழு, இல்லை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம நிறுத்தணும். நம்ம பசங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டோ வாழ முடிஞ்சால் நம்ம என்கரேஜ் பண்ணணும். வெளில வரணும்னு நினைக்கிறாங்களா, ஸோ உடனே நம்ம அதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாமல் உட்காந்து தயவு செஞ்சு ரொம்ப பூமர் தாட்ஸாக யோசிக்காதீங்க. யார்கிட்டையும் போய் ஆக்சுவலி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற, வேலை கிடச்சிருச்சா அடுத்து கல்யாணமா, கல்யாணம் ஆகிடுச்சா எப்போ குழந்தை பெற்றுக்க போகிற, எப்போ வீடு வாங்க போகிற, எப்போ கார் வாங்க போகிற, இந்த மாதிரி ஸ்டூப்பிடான கேள்விகள்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க டைம்லைன் வேறு. முன்னாடி தான் படித்த உடனே வேலைக்கு போனோடனே கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம வாழ்ந்துட்டோம் ரொம்ப வருஷமாக. இனிமேலாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்குங்கிறத நம்ம மதிப்போம்.
சில பேரால் 25 வயசில் கல்யாணம் பண்ணிக்க குழந்தை பெற்றுக்க முடியும், சில பேரால் 30 வயசில் பண்ணிக்க முடியும், சில பேரில் 35 பண்ணிப்பாங்க, சில பேர் 40 பண்ணிப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்களுக்கு எப்போ வேணுமோ அதை அவங்க செய்யணும். அதுதான் அது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு விட்டுருங்க. உங்கள் பசங்களையே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. அவங்களுக்கு கேரியரை பில்ட் பண்ணுமா, பில்ட் பண்ணட்டும். அவங்களுக்கு ட்ராவல் பண்ணணுமா, ட்ராவல் பண்ணட்டும். அவங்களுக்கு கல்யாணம் இப்போ வேண்டாமா, கொஞ்சம் வருஷம் கழித்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களா, பண்ணிக்கட்டும். எனக்கு பேரன் பேத்தியை பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி பூமர் ஐடியாஸை தயவு செஞ்சு நம்ம விட்டுறலாம். பசங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக வாழட்டும். ஓகே, டிவோர்ஸ் ஆகிடுச்சா, இன்னொரு பார்ட்னரை பார்க்குறாங்களா, பார்க்கட்டும். இல்லை வேண்டாம், நான் தனியாகவே இருக்கணும்னு முடிவு பண்ணி அவங்கள வாழ விடுங்க. தயவு செஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போ குழந்தை பெற்றுக்கோ, இப்போ வீடு கட்டு, இப்போ கார் வாங்கு, இன்னும் உனக்கு 50 வயசு ஆகிப்போச்சு, என்ன வீடு இல்லையா, கார் இல்லையா, இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை நம்ம முதல்ல விட்டுருவோம். அது கண்டிப்பாக நம்மளை ஆஸ் அ சொசைட்டி நம்ம ஒரு ஹெல்தி மைண்ட் செட்குள்ளே போனாலே எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. உங்களுக்கு வேறு வியூஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது பெட்டராக நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். திருப்பி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், ஹாவ் அ குட் நைட். சந்தோஷமாக வாழ்வோம், மற்றவங்களையும் வாழ விடுவோம்.